எதுக்கு எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? பாடையில படுத்திருக்கிற கிழவிக்கு திடீர்னு மூடு வந்து எந்திரிச்சு கதை களியாடின மாதிரி கர்ப்பமா இருக்கேங்கிற. அப்புறம் எப்படி உன்னால மட்டும் இவ்ளோ புத்துணர்ச்சியா இருக்க முடியுது? கர்ப்பமா இருக்கிறவங்க இவ்ளோ சுறுசுறுப்பா இருப்பாங்களா? இவ்ளோ வேகமா ஓட முடியுமா? இவ்ளோ தெளிவா இருப்பாங்களா என்ன? கர்ப்பமா இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ண முடியாது. கர்ப்பமா இருக்கேன்னு நடிக்கிறவங்களுக்கு தான் இப்படி என்ன பண்ணாலும் ஒண்ணு ஆகும். ஆமா இல்ல? அப்பனா இப்போ லக்ஷ்மி கர்ப்பமா இருக்காளா இல்லையா? ஒருவேளை இல்லாமையே சும்மா நடிக்கிறாளோ? என்னமோ அது அவளுக்கு தான் தெரியணும். தேவயானி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? கர்ப்பமா இருக்கும்போது அவ சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும். இப்படி தேவையில்லாத விஷயங்களை கேட்க கூடாது. ஆமா லக்ஷ்மி, திடீர்னு உனக்கு என்னமாச்சு? நீ இப்போ ஒத்தையாள் இல்ல, அந்த விஷயத்த மறந்துட்டியா? அம்மா லக்ஷ்மி, இந்த நேரத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நீ ஜாக்கிரதையா நடக்கணுமா. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல நீ எப்படி ஓடி வர்றது உனக்கும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் அவ்வளவு நல்லது இல்லம்மா. இங்க பாரு லக்ஷ்மி, இந்த மாதிரி நேரத்துல நீ அஜாக்கிரதையா இருக்கவே கூடாது. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் லக்ஷ்மி. இதெல்லாம் உனக்கு நான் தனியா சொல்லணுமா? பரபரப்பா இருக்க, பதட்டமாவற, உன் இஷ்டத்துக்கு பண்ற. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அவரை கீழே விழ போகும்போது நான் என்னையே மறந்து இப்ப ஏதோ பண்றது பண்ணிட்ட. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ஒரு சின்ன தப்பு கூட இனிமே நடக்க கூடாது. எல்லாத்தையும் சின்ன விஷயம் தானு அலட்சியமா இருக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை.